தொட்டு தோறது இந்த பணிகளை எல்லாம் நான் அங்கங்க உசிலம்பட்டியில, அடுத்து தஞ்சாவூர்ல, அடுத்து பட்டுக்கோட்டையில, மயிலாடுதுறையில, இப்படி பல இடங்கள்ல பணியாற்றி அடுத்து இப்ப தஞ்சாவூர்ல அங்க உள்ள 5 நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்பு, மதர் சுப்பீரியர்னு சொல்லி தலைமை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு வருகிறேன். இப்ப எனக்கு ஒரு 6-7 வருடங்களாக எனக்கு ஒரு நினைவு. ஏன்னா நான் கண்ணை மூடி தூங்குற போது எப்போதுமே நான் அந்த சிறு வயதுல எல்லாருக்குமே இந்த நினைவுகள் வரும். ஏன் கேட்டா அந்த காலத்துல சிறு வயதுல எல்லா பிள்ளைங்களோடு கூட நானும் விளையாடி இங்க எல்லாம் தங்கி தாவரம் குளித்தது போனது வந்தது எல்லாமே எனக்கு நிறைய நினைவுகள் உண்டு. அந்த ஒரு காலத்துல ஒரு முறை மழை இல்லாம பஞ்சம் வந்தது. அப்ப எங்கேயுமே ஒரு விளைச்சல் இருக்காது. அங்க காடுகளுக்கு போய் அங்க இந்த தோண்டி அதுல நாங்க மட்டும் இல்ல, எங்க தங்களுடைய பிள்ளைங்க 3 பேரும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எல்லாம் இந்த நல்ல கிராமத்துக்கு நல்ல ஆசைகள் கிடைக்க வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு கூட தான் உங்களுக்கு முன்னால நிக்கிற. அதிகமாக எனக்கு நிறைவான நினைவுகள் உண்டு. குறிப்பாக இந்த கரோனா காலத்துல எல்லாருக்கும் நான் அதிகமா நினைப்பேன். என்கிட்ட எங்களுக்கு வாக்கோடு போட்டு அங்க அந்த தண்ணி காட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் கதிரடிப்பாங்க. அப்ப அந்த கொரோனா காலத்துல எல்லாருக்கும் என்ன போட்டிருந்தோம்? வாய் கவசம், மூக்கு கவசம் போட்டிருந்தோம். அப்ப மாடுகளுக்கு போட்ட அந்த கவசம் இப்ப மனிதர்களும் போட முடியும். அப்ப ரொம்ப நான் நினைப்பேன். இப்படி பல நினைவுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த நினைவுகள் எனக்கு அதிகமாக இருந்தபடியினாலே இந்த கிராமத்துக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு நினை. அதுக்கு இந்த வருடத்துல என்னுடைய தங்கை மகள், அவளுக்கு அந்த கடந்த பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து இப்பொழுது குழந்தை வந்தது. அதை உற்சாகமாக எங்க தங்கை சரோஜா சொன்னாங்க, நீ நினைச்ச அந்த நினைப்பை இந்த வருடத்துல நிறைவேற்றலாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லி. அதன்படி பிள்ளைகளும் உற்சாகமாக இதுல மிகவும் என்னையும் உற்சாகப்படுத்தி எனக்கு முன்னின்று எனக்காக அருமையான திரு சதி செல்வகுமாரும் அந்த பழையங்காலத்து நினைவுகள் எனக்கு அதிகமா எல்லாரும் எங்க அப்பா பத்தி எங்க ஐயா பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நான் நேற்று எல்லா வீடுகளையும் சந்தித்து அந்த அழைப்புதல் கொடுத்த பொழுது ஒவ்வொருவரும் மிகவும் அந்த முதிர்நிலையில் இருந்தவங்க, அனுபவமா பெற்றவங்க, எல்லாரும் தெரிந்தவங்க எல்லாருமே சொன்ன காரியம் எங்களுடைய தாய் தகப்பனை பத்தி நன்றாக சொன்னாங்க. அப்ப சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு நேரம் இல்லை. ஒரு வேலை யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்றதா இருந்தா சொல்லலாம். இதனால இதோடு கூட நான் நிறைவு செய்து கொள்றேன். எங்களுடைய அன்பையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய இறை பிரார்த்தனைகளையும் எங்களுடைய கடவுளுடைய ஆசிகளையும் உங்கள் அனைவருக்கும் அன்போடு கூட தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் யாவரும் பல்லாண்டு காலம் வளமுடன் நலமுடன் வாழவும், அருமையான பிள்ளை செல்வங்கள் எல்லாவற்றையும் பங்கெடுத்து சிறப்பாக இதுல கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் அவங்க பரிசுகள் இப்ப வாங்க இருக்கிறாங்க. என்னை மாதிரி சின்ன பிள்ளையில இங்க இருந்து வளர்ந்த இந்த பிள்ளைகள் எல்லாரும் எதிர்காலத்துல பெரிய உயர் நிலைகள்ல அவங்க வளர்ந்து வாழ்ந்து அவங்க சிறப்பாக இருக்க மிகவும் உயர்நிலையில வருவதற்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இளம் பெண்கள், இளம் பிள்ளைகள் யாவரும் குடும்பத்துல வாழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க பண்ண கடவுள் ஆமென். அதோடு கூட